அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நமக்கு வந்த நிலையை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். நாமும் வாழ்கின்ற இடங்களில் இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கிற போது இப்படி நம்மளையும் தள்ளுண்டவன் என்று சொல்லி நம்மளை புறக்கணிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்வையில் நாம் அவங்களுக்கு ஏற்றபடி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை வசதி வாய்ப்பிலேயோ, ஆரோக்கியத்திலேயோ, ஜாதி அடிப்படையிலையோ, மதத்திலேயோ, இப்படி படிப்பிலேயோ, உருவத்திலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஏற்றபடி நாம் இல்லை. நம்முடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு பிடித்தபடியாக இல்லை. ஆகவே அவர்களுடைய பார்வையிலே நாம் ஒரு ஏளனமான ஒரு பொருளாக கருதி இருக்கிறார்கள். ஆகவேதான் நமக்கு ஒரு பேரையே வச்சுட்டாங்க, தள்ளுண்டவன் அப்படின்னு. இப்படிப்பட்ட நபரை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னு விரும்புகிறார். ஒருவேளை மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் தேவனால் ஆதரிக்கப்படுகிறீர்கள். ஒருவேளை மனுஷனால் ஒரு சில வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், தேவனால் புது வழிகள் திறக்கப்படும் என்பதில் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் நம்பலாம். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாகத்தான் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் இந்த வார்த்தையை நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஆகவே கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறபடினால் என்ன செய்ய போறார்னா, அப்படிப்பட்ட தள்ளுண்ட நிலையில் இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் தன்னிடத்துல என்ன செஞ்சாரு, சேர்த்து கொண்டு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறாராம். அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் எந்த சூழ்நிலையில நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எதை நினைத்து எதை குறித்து உங்களை தள்ளி விட்டாங்களோ அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை ஆரோக்கியப்படுத்துகிறார். ஒருவேளை பொருளாதார விஷயத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், தள்ளுண்டு இருக்கலாம். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஆரோக்கியம், உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார். இப்படி என்னென்ன விதத்திலெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அதிலெல்லாம் கர்த்தர் உயர்த்தி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அது மட்டுமல்ல, மனுஷர்கள் மூலமாக வந்த பேச்சுக்களும் ஏச்சுக்களும் உங்க மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள காயத்தை உண்டாக்கியிருக்கும். அந்த காயத்தையும் ஆண்டவர், அந்த வடுவையும் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு மனநிலையை கர்த்தர் தருகிறாராம். ஆகவே அந்த காயத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்குறார். ஆகவே இந்த நல்ல நாளில் உங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நீங்கள் எந்த விதத்தில் மனுஷரால் புறக்கணிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் அமைந்ததோ அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கர்த்தர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி அவர்கள் கண்கள் காண உங்களை உயர்த்த போகிறார். மனுஷர்கள் சொல்லி சொல்லி உங்களை கேவலப்படுத்தி காயப்படுத்தினாங்கல்ல, அந்த காயத்தை ஆற்றி உங்களுக்கு நல்ல சுகத்தை தருகிறாராம். ஆகவே இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, நான் ஆண்டவரால் ஆரோக்கியம் அடைய போகிறேன், என் காயங்கள் ஆற்றப்பட போகிறது அவரால், ஏன்னா மனுஷரால் நான் புறக்கணிக்கப்பட்டுட்டேன், நான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுட்டேன், தேவனால் நான் சேர்த்து கொள்ளப்பட்டேன் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல அமைதி நாளாக, ஆறுதலை நாளாக, தைரியத்தை கொடுக்கிற நாளாக, புது வாசல்களை திறக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு உண்டாகும். கவலைப்படாதீர்கள். கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் எழும்புங்கள். உங்களுக்கான பாதையை கர்த்தர் ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்த அன்பின் நிமித்தமாக மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் மகிமையாய் எங்களை உயர்த்தி நிறுத்துகிறீர். ஆமாண்டவரே, அந்த வார்த்தையை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். யார் யாருக்கு எந்த பாதிப்பாக இருந்தால் இந்த நாளில் அவற்றை மாற்றி அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறீர், ஆறுதலை கொடுக்கிறீர். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே காயங்கள் மாறி ஆறுதல் அடைந்து சுகமடைந்து வெற்றி வாழ்வு வாழ்வார்களாக, நலம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நன்றி.